ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸாக போகாது, கண்டிப்பாக அது ஃபெயிலியர் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபெயிலியராக போகிறதுக்கான ஒரு 6 ரீசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த சாஃப்ட்வேர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது ரெக்குயர்மெண்ட் கேதரிங். நீங்கள் ரெக்குயர்மெண்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் உங்கள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ்க்கு டெக்னிக்கலை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க வெப்சைட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கூட இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் வேணும், எனக்கு ஒரு வெப்சைட் வேணும், ஒரு பிளாக் வேணும், ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வெப்சைட் வேணும், ஏன்னா என்னோடய பிஸ்னஸ்க்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொஸ்டினாக இருக்குமே தவிர மற்றபடி என்ன இருக்கணும் அப்படிங்கிறத அந்த தாட்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா தே ஆர் த எண்டு கிளைண்ட் அப்படின்னா அவங்களுக்கு இந்த டெக்னிக்கலை பற்றிலாம் எந்த ஐடியாவுமே இருக்காது. ஸோ அதே தான் இங்கேயும் வரும். நீங்கள் ரெக்குயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் வெயிட், ஓகே அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. ஆஸ் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஆஸ் அ டெவலப்பர், வி ஷுட்